இது சுமோ ஃபிஷ்ஷிங்குன்னு சொல்லுவாங்க. சால்மன் ஃபிஷ் நம்ம இந்தியாவில். சால்மன் ஃபிஷ்க்கு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மிளகா பொடி கொஞ்சம் காரம், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இது வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது ஊறிடுச்சு. நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி எண்ணெயில் நம்ம கொஞ்சம் துருவின பூண்டு போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் வேணுன்றவங்க எவ்வளோ இருந்தால் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு இஞ்சி துருவி போட்டிருக்கிறேன். ஏன்னா கடை நடுவில் கிடைக்கூடாதுன்னு துருவி போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேபேஜும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப், இல்லைனா டொமேட்டோ கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் இல்லாதவங்க வினிகரும் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு சின்ன க்யூப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ரொம்ப தித்திப்பு இல்லை, கொஞ்சமாக தித்திப்பு சேர்த்தாலும் தித்திப்பு, காரம், உப்பு, புளிப்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நம்மளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா அந்த காரம் எல்லாம் மீனில் இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம பழைய சாதத்தை சேர்த்துக்கலாம். இது பொன்னி புழுங்கல் அரிசியில் செஞ்சது பழைய சாதம். பழைய சாதம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து இதை பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சு பிரட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது பிரட்டி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டும். உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கே எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க மீனில் எவ்வளோ டேஸ்டியாக செய்யலான்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப